விமர்சனம் செய்தது தவறுதான். ஆகவே நான் மனப்பூர்வமாக தமிழர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். விஜய் எந்த அளவுக்கு ஒரு கேடு கெட்டவர், கேவலமானவர், தமிழனுக்கு எதிரானவர் அப்படிங்கிறதுக்கு ஒரே சாட்சி இந்த சகாப்தீன் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு பிறவி. அந்த பிறவி தலைவரை பற்றி நேற்றைக்கு கேவலமாக பேசிச்சு, கொச்சையாக பேசி, இல்லாத ஒன்று நடந்த ஒன்றை பேசியிருந்தா கூட பரவாயில்லைங்க, நடக்காத ஒன்றை தலைவர் ஏதோ வந்து முதுகில் போய் சுட்டார் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு வாயில் வந்தெல்லாம் அடிச்சு விட்டான் இந்த தற்கொலை பையன் சகாப்தீன் அப்படிங்கிறவன். நம்மளுக்கு வந்து உலகம் முழுக்க தமிழர்கள் இவன் நினச்சிக்கிட்டான் தலைவரை வந்து அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி, தமிழை எந்தெந்த நாட்டில் இருக்கானோ, தமிழனா எவன் பிறந்திருக்கானோ அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கும் தலைவர்னா தேசிய தலைவர் தாண்டா. இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அவரை வந்து ஒரு கடவுளாக பார்க்குறாங்க. நம்ம அவரை வந்து தலைவராக நெஞ்சில் வச்சு கொண்டாடுறோம், மேதகுவாக வச்சு தமிழ்நாட்டு தமிழர்களை வந்து கொண்டாடுறோம். அது காரணம் நிச்சயமாக தான் அந்த தியாகத்தை நம்மளுக்கு ஊட்டி வளர்த்துருக்காரு. நம்ம கொண்டாடுறோம்னா கடவுளாக பார்க்குற பல பேர் பல நாட்டில் வந்து இருக்கிறாங்க. உலக தமிழர்லாம் வந்து செம டென்ஷன் ஆகிட்டாங்க. இந்த பொறுக்கி பையன் வந்து எப்படி திட்டன்னு தெரியல, ஒரு கேவலமான பிறவி வந்து பேசின உடனே உலகத்தமிழர் கூட நைட்லேருந்து ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லா தளங்கள்லையும் யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லாம் பல எதிர்ப்பு அவங்கவுங்க வீடியோ போட்டிருக்காங்க. ஏன்டா எங்கள் தலைமை யாருன்னு தெரியுமா, அவருடைய தியாகம் என்னன்னு தெரியுமா, அவர் இனத்துக்காக உயிரே விட்டவர்றா, மனைவியை விட்டார், களத்தில் மகனை விட்டார், மகளை விட்டார். அவர் வந்து ஒரு தியாகி, ஒரு மனிதர், ஒரு புனிதர், கடவுள்ரா. நாங்கள் கடவுளாக பார்க்குற ஒருத்தரை, நாங்கள் தெய்வமாக வந்து தினமும் நெஞ்சில் வச்சு பூசிக்கிற ஒருத்தரை, உங்களுக்கு கடவுள் முருகன், உங்களுக்கு கடவுள் அல்லாஹ், உங்களுக்கு கடவுளுக்கு இயேசுன்னா எங்களுக்கு கடவுள் வந்து தலைவர்ரா அப்படின்னு சொல்லி தலைவரை தெய்வம் கும்பிட்ற நாங்கடா. அவர் வந்து எங்களுக்காக வாழ்வு அர்ப்பணித்து எல்லாம் பண்ண ஒருத்தர். அவர் 30 வருஷமாக வந்து தான் இனத்துக்காக அவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய ஒரு தியாகியை, கொடை உள்ளம் கொண்டவரை, கருணையோட அன்பான வடிவமானவரை, பிற உயிருக்கு வந்து துன்பம் நினைக்காத ஒரு மனுஷனை நீ இவ்வளோ தூரம் பேசுறியடா அப்படின்னு சொல்லி இப்படி பேசுகிறதுக்கு அவதூறுங்க. இப்போ உண்மை இல்லை, அதில் ஒரு துளி கூட உண்மை இல்லை. அப்படி ஒரு அவதூறை எடுத்து வீசிட்டு அது பண்ணவன் வேற ஒருத்தன். அதெல்லாம் எல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சதுக்கப்புறம் தானே வந்து ரஹீம் பாய் வர்றாங்க, எல்லாம் வர்றாங்க. அப்போ அவங்களுக்குலாம் தெரியாதா அங்கே நடந்ததே வேறு சப்ஜெக்ட்டு. அது சிங்கள கும்பல் வந்து ஒரு வேலை பார்த்து, அதான் நான் போன விடையில் சொல்லியிருந்தேன், எப்படி அண்ணன் சீமான் கூட இருக்க துரோகிகள் வந்து ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், அந்த கும்பல்லாம் வந்து எப்படி எதிர்கட்சியில் இருக்க திமுக வந்து காசை கொடுத்து விலைக்கு வாங்கி ஒரு வேலை பார்க்குறாங்களோ அதே மாதிரி அதெல்லாம் தலைவருக்கு செய்யப்பட்ட துரோகங்கள். அதெல்லாம் துரோகத்தால் விளைஞ்சது. தலைவர் ஒருபோது வந்து யாருக்குமே கெடுதி நினைக்காத ஒருத்தர். அப்போ இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இவன் விமர்சனம் பண்ணுறான். நைட்டு எல்லா பக்கம் ட்ரெண்டிங் அடித்து எல்லாம் பண்ண உடனே கடைசியில் தாவேக்கா தற்கொலைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட தலைவர் வந்து தேசிய தலைவர், அந்த கட்சிக்கு மட்டும் தலைவர் இல்லை, ஒட்டுமொத்த தமிழினத்துக்கு தலைவர். அப்போ அவர் விமர்சனம் தப்புன்னு சொல்லி தாவேக்கால இருக்க ஒரு சில தற்கொலைகளும் என்ன பண்ணுறாங்க, விமர்சனம் தப்பு அப்படின்னு சொல்லி போட்டு அடிக்கவும் வேறு வழி இல்லாமல் அந்த சகாப்தீன் அப்படிங்கிறவன் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்கான். அந்த வீடியோவில் சொல்கிறான், நான் வந்து தேசிய தலைவருடைய அந்த தியாகங்கள்லாம் உணர்ந்தவன் தான். ஆனால் சீமான் அவர்கள் வந்து பெரியாரை விமர்சனம் பண்ணிட்டார் அப்படின்னோன்னா எனக்கு பொறுக்க முடியல, பொத்துக்கிட்டு வந்துருச்சு. எங்கள் கொள்கை தலைவரை நீ விமர்சிக்கிறியா, உன்னுடைய கொள்கை தலைவனை வச்சிருக்கிறியா தேசிய தலைவர், அவரை நான் விமர்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து விமர்சித்தேன் அப்படிங்கிறேன். வெக்கமாக இல்லை ஏண்டா? இப்போது நல்லா பாருங்கள், ஈவேரா அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பேசியிருக்காரு, தமிழை முட்டா பசங்க பாசன்னு பேசியிருக்காரு. அது மாதிரி ஏதாவது இடத்துல தேசிய தலைவர் பேசியிருக்காரா? தமிழுக்காக வந்து வாழ்ந்த ஒரு தலைவர்ரா அவர். தமிழுக்காக உயிரை விட்ட தலைவர்னு கூட சொல்லலாம், தமிழ் மக்களுக்காக. அது மாதிரி ஏதாவது பேசியிருக்காரா? இல்லை இதை வேறு தமிழில் வந்து ஏன் இந்த சனியை நான் படிக்கிறேன்னு பேசியிருக்காரா? இல்லை தமிழ்களுக்கு வந்து ஏன்டா நீங்கள் அப்படின்னு ஏதாவது பேசியிருக்காரா? திருக்குறள் தவறாக பேசியிருக்காரா? சிலப்பதிகாரம் தவறாக ஏன் ஈவேரா மேலே விமர்சனம் வைக்கிறான்? ஈவேரா அப்படிங்கிறவர் மாற்றி பேசினவர், பொய்யும் புரோட்டமாக பேசினவர். அப்போ அந்த பேசினதில் இது பொய், இது சரின்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறான். அந்த விமர்சனத்துக்கு பதில் கொடு, முடிஞ்சால் பதில் கொடு. ஈவேரா தமிழை சனின்னு சொல்லலை, ஈவேரா தமிழை முட்டாள்களின் பாசன்னு சொல்ல, காட்டு மிராண்டி மொழின்னு சொல்ல, தமிழ் சனியை விட்டு ஒளின்னு சொல்ல, சிலப்பதி தப்பாக பேசலை, திருக்குறளை தப்பாக பேசலை அப்படின்னு பேசு. அதை விட்டுவிட்டு நீ வந்துட்டு யாரோட ஒப்பிட்டு சீமான் இவரை விமர்சனம் பண்ணிட்டாருங்கிறத அவரை கொண்டு போகிற. அவர் ஒரு ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு போர் நிகழ்த்தினவர். அவரை கொண்டு போய் ஈவேரா சீமான் விமர்சிச்சா, அதனால் நான் விமர்சிச்சேன். அது வந்து சப்பக்கட்டு கிடையாது. அது சொல்கிறாப்புல, நான் வந்து அந்த கூட்டத்தில் பேசிட்டேன், அந்த மேடையில் இருக்க சக தாவேக்காரங்களே என்னை வந்து கண்டிச்சிட்டாங்க. அது எப்படின்னா, நம்ம கொள்கை என்ன, தமிழ் தேசியம் திராவிடம், அப்படி இருக்கவங்கள தேசிய தலைவரை நீ எப்படி விமர்சிக்கலாம், இது வந்து தப்புன்னு சொல்லி எல்லாரும் கண்டிச்சாங்களா இவரை. உடனே இவருக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ என்ன இப்படி கண்டிக்கிறாங்க, நம்ம தப்பாக பேசிட்டோமா அப்படின்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வரவே ஃபோன் போட்டாராம் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார், ஒன்றிய அசோக். அவங்க ஃபோனை போட்டு என்னை வந்து திட்டாங்க.
எப்படி தேசிய தலைவரை தாவேக்கால இருந்துக்கிட்டு எப்படி வந்து தேசிய தலைவர் இவ்வளோ தூரம் கொச்சையாக பேசுவா, இது வந்து தவறு இப்படி நீ பேசுனனால மேலிடத்துலேருந்து எங்களுக்கு அழுத்தம் வருது, தலைவரை விஜய் வந்து பார்த்துட்டாரு, புஷியானது பார்த்துட்டாரு, இப்படி பேசுனா உன்னை கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து நீக்கி விட்டாங்க, எனக்கு அது ரொம்ப வருத்தமாக போச்சு, சோகமாக போச்சு அப்படின்னு உட்காந்துருக்கேன். ஏன்டா உன்னை கட்சி விட்டு நீக்கினதே உனக்கு சோகம் வருத்தம், உனக்கு வந்து துன்பத்தில் நீ இருக்க அப்படின்னா நீ பேசின பேச்சு என்ன? இவங்க கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க, இப்போ தற்காலிகமாக திருப்பி சேர்த்துக்குவாங்க, அது வேறு விஷயம். அடுத்து வந்து சொல்கிறாப்புல, ஒரு மனுஷன்னா வாழ்நாளில் ஏதாவது ஒரு கட்டது தப்பாக பேசிடுவான், ஒரு வார்த்தை 2 வார்த்தை தப்பாக வந்துடும். அதே மாதிரி தான் நான் 2 வார்த்தை தப்பாக பேசித்தாரா ஒரு ஏண்டா நீ பேசுகிறது என்ன சாதாரண ஆளை பற்றி பேசுறியா? ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து அசாதாரணமாக இருக்குது, அசாதாரணமாக இருந்த ஒருத்தரை வந்து நீ பேசுகிற, அப்படி பேசக்குள்ள நீ வந்து இஷ்டத்துக்கு பேசிடுற. இதே மாதிரி உன் தலைமை மாதிரியா இருந்தார், அப்படி கூட ஒப்பிட முடியும், யாரோட ஒப்பிட முடியாத ஒருத்தர் தான் தேசிய தலைவர். இப்போ இவன் தலைவன் இப்படி சுற்றிட்டு இருக்கான்னு பார்த்தா கேவலமாக நாறுது. அதெல்லாம் கேவலத்தோட உச்சம். இப்போ போகிற போக்கில் தவறு பண்ணிட்டாரான், பார்த்துப்படி உன் தலைவன் இப்படி எழுதி வச்சுருக்கானா அதே மாதிரி எழுதி வச்சுப்படி. அறிவு வேணாம், நான் போன வீடியோலே சொன்ன மாதிரி இது இந்த ஆள்லாம் பேசுனது கிடையாது, இது அவன் தலைவனுடைய கொள்கை. அவன் தலைவன் என்னைக்காவது தேசிய தலைவர் கொடுத்தோ இலங்கை தமிழர் கொடுத்தோ ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? காங்கிரஸ் தான் காரணம்னு பேசியிருக்காரா? திமுக தான் காரணம்னு பேசியிருக்காரா? கிடையாது. காங்கிரஸோட இப்போ 2021 காங்கிரஸோட கூட்டணி வைக்கணும் நாக்க தொங்க போட்டு அலையிற ஒருத்தர் தான் விஜய். அப்போ இவன் மன்னிப்பு கேட்குறான் போகிற போக்கில். இல்லை, இவன் தெரியும், இவனுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம தலைவர் வந்து தேசிய தலைவருக்கு எதிரானவர் தான், இலங்கை தமிழுக்கு எதிரானவர் தான், அதனால தான் 500 ரூபா கொடுத்தாரு. 500 ரூபாவா? சிலம்பு 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்காப்புல, மன்சூர் அலிகான் 25,000 கொடுத்துருக்காப்புல, அவர் மூத்திரத்தை வாங்கிக்கூடிய அப்படின்னு கூட சொல்லணும். கேவலமாக இருக்குது. ஏன்டா அப்படி இருக்கீங்க? வரலாறு தெரிஞ்சால் பேசுங்கடா, தவைக்க தற்கூறிகள் இல்லைன்னா பேசாதீங்கடா அப்படின்னு தான் சொல்லணும். மன்னிச்சிடுங்க, ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு, மேடை பேச்சில் வந்துருச்சு. அதனால் நான் வந்து எங்கள் தலைவர் வந்து வருத்தப்பட்டாராம், புஷியானது வருத்தப்பட்டாராம், ஆதவர்ஜனா வருத்தப்பட்டாராம், லயலாமணி வருத்தப்பட்டாராம், அப்புறம் வந்து பிரதீப் வருத்தப்பட்டாராம், அவர் வருத்தப்பட்டாராம், இவர் வருத்தப்பட்டாராம். அதனால அவங்களாம் வருத்தப்படுறாங்க, நான் பேசுகிறது கேட்டு மன்னிப்பு கேட்குறேன். இப்படி கூட கேட்கல, இப்படி சோகமாக உட்காந்து சாப்பிடாத மாதிரி நடிச்சுக்கிட்டு என்னென்னா நம்ம ஆளுங்க அடுத்த நடவடிக்கைக்கு போயிடுவாங்கள்ல, அந்த பயத்தில் கேஸ் கொடுக்குறது அது மாதிரி போயிடுவாங்கள்ல. ஏன்னா யாருமே பேச மாட்டாங்க, இப்படி கேவலமாக பேசுனா எவனுமே கிடையாது. இவன் உட்காந்துக்கிட்டு லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருந்தால் சும்மா விடுவாங்களா? அப்போ உலக தமிழர் பூரா வந்து கொந்தளிச்சிட்டாங்க. அப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான், நான் வந்து சீமானை விமர்சித்தேன், அவதான் நான் சீமானை எங்கள் தலைவரை விமர்சித்தா, நான் வந்து சீமானை விமர்சி, நீ தைரியமான ஆளாக இருந்தால் சீமானை விமர்சிச்சுட்டு போ, சாட்டை துரைமுருகனை விமர்சி, என்னை விமர்சி, இடுபான கார்த்தி விமர்சி, இங்கே இருக்க விமர்சிச்சுட்டு போ. இவங்க சரியில்லை. இப்போ சாட்டை சொல்லுவார், உங்கள் தலைவன் வந்து ஒரு கோலை, விஜய் வந்து ஒரு கோலை, 40 பேர் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே நேராக போக முடியலை, என்ன நீ எல்லாம் ஒரு கோலை, சோம்பேறி, சொன்ன நேரத்துக்கு வராத ஒரு சோம்பேறி, பயந்தாங்கூலி, துணிவில்லாத ஒரு ஆள், துணிவு இருந்த ஒரு ஆள். துணிவான விஜய் அப்படின்னா என்ன பண்ணும்? என் படத்தை தடுக்கிறது மத்திய அரசு தான், மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் போர்டு, இந்த இதாக தணிக்கை குழு தான் அப்படின்னு சொல்லி பேசி வீடியோ போட சொல்லு. தைரியமானவனை அங்கே போய் உங்கள் வீரத்தை காட்டுங்கடா. உங்களை யாரும் அடக்குறாங்களோ ஒடுக்குறாங்களோ அங்கே போய் வீரத்தை காட்டு. மத்திய அரசு உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலையா, அங்கே காட்டு. வந்துட்டார் இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.